கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. சங்கீதம் 87வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 87:5. சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும், உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். சீயோனை குறித்து சொல்லப்படும், உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். எதை ஸ்திரப்படுத்துவார்? சீயோனை குறித்து சொல்லப்பட்டவைகளை. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு இதை வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிறார். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். தேவன் அதை ஸ்திரப்படுத்துவார். இந்த ஃபாஸ்டிங் பிரேயருக்காக ஆண்டவரிடத்தில் வார்த்தையை கேட்டபோது ஆண்டவர் இதே வார்த்தையை தந்து சில வார்த்தைகளை கொண்டு வந்து இடைபட ஆரம்பித்தார். ஆமாம், நாம் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யாரால்? உன்னதமானவரால். எதற்காக ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை, இந்த அனுபவம் மாறணும்ப்பா என் லைஃப்பில். இப்படிப்பட்ட சூழ்நிலை இனி என் லைஃப்பில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடாதுன்னா எனக்கு ஒரு காரியம் நீங்கள் செய்யணும். என்னை நீங்கள் ஸ்திரப்படுத்தணும். ஆமென். சில காரியங்களை வேதத்திலிருந்து நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்ப இந்த வார்த்தைகளை முதலாவது சொல்லுகிறேன். முதல்ல என்ன காரியம் என் வாழ்க்கையில் காணப்படக்கூடாது அப்படின்னா, ஆண்டவர் எந்த ஒரு நன்மைக்காகவும் நான் அலைந்து திரிய கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. எந்த ஒரு நன்மைக்காகவும் என் வாழ்க்கையில் இந்த ஒரு காரியம் நடக்கிறதுக்காக நான் அலைந்து திரிகிறவனா இருக்க கூடாது. ஆமென். எல்லா வார்த்தைகளும் எல்லாரையும் போய் தொடுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அனுபவத்தில் இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை புரியும். ஆமென். எந்த ஒரு பாருங்க, எகிப்திலிருந்து கர்த்தர் ஒரு செடியை கொண்டு வந்து அதை நாட்டினார்னு தான் இருக்கு. ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினார் ஸ்திரப்படுத்துறார். ஒவ்வொன்றுக்கும் அலைந்து திரிய தேவன் வைக்கவில்லை. இந்த நாளில் நான் ஒவ்வொன்றையும் சொல்லிவிட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆமென். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்துக்கும் உழைக்க வேண்டி இருக்கும். அது தேவன் நியமித்தது. வாழ்நாளெல்லாம் நீ உன் வேர்வைதான், இது தேவன் நியமித்தது. ஆனால் அலைய வேண்டியது தான் கடினமானது, வேதனையானது. ஆமென். நமக்கு தெரியும், அப்படி அலைந்து திரிந்த ஒருவள் வேதத்தில் உண்டு. யாரு? ஆகார். அவள் எதற்காக அலைந்தாள்? ஆகார் எதற்காக அலைந்தாள்? தண்ணீருக்காக. இன்னும் சொல்லணும், அவ கையில் என்ன இருக்கு? ஆகார் கையில் என்ன இருக்கு? துருத்தின்னு ஒரு பாட்டில் இருக்கு. அப்போ ஆகார் இப்போ இவ்வளவு அலைந்தது எதற்காக? அவ கோடீஸ்வரி ஆகணும்னா, இல்ல ஒரு 10 ஏக்கர் இடம் வாங்கணும்னு அலைந்தாளா? இல்ல 4 வீடு வாங்கணும்னு அலைந்தாளா? அவ இவ்வளவு கஷ்டப்பட்டு அலைந்தது எதற்காக? ஒரு பாட்டில் தண்ணீருக்காக. நிறைய பேர் ஒவ்வொரு தேவைகள் சந்திக்கப்பட்டு அலைந்து திரிந்து எப்படியாவது சிலருக்கு சேவைகள் அங்கே இங்கேயும் போய் எப்படியாவது புரியும்படி சொல்லணும், பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், அங்கே இங்கே போய் எப்படியாவது 4 பேர்கிட்ட கேட்டு வாங்கிடலாம். ஆனால் சிலருக்கு பிரச்சனை என்னன்னா, எவ்வளவோ அலைவாங்க. இங்கே ஆகார் அலைந்தது பிள்ளைக்காக. ஆனால் அவளால் அலைய முடிந்ததே தவிர அடைய முடியல. நான் அலைந்தும் என்னால் நன்மையை அடைய முடியலன்னா ஆகார் செய்யறதை தவிர வேற வழி இல்லை. என்ன? உட்கார்ந்திருந்து அழுறான். இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஆமென் பாரத்தோடும் அதே நேரத்தில் ஆமென் மனதார சொல்றேன், இப்படி
ஒரு தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளை இப்படி ஒவ்வொரு நன்மைக்காக அலைய வேண்டிய நிலைமை ஒருவருக்கும் வராதிருப்பதாக. இதற்கு தான் என்ன தேவைன்னா, கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் இவ பிரயாசப்படுறது. சிலர் பாருங்க, எல்லா டைப் பீப்புளையும் பார்க்கலாம். சிலர் பாருங்க, இந்த இப்போ ஐபிஎல் அதே போல் ஃபுட்பாலில் இந்த மாதிரி கேம்லாம் நடக்கும்போது பிளேயர்ஸை விலைக்கு வாங்குவாங்க, ஏலம் எடுப்பாங்க. அப்படி உக்காந்துருப்பாங்க டிப்டாப்பாக அப்படி ட்ரெஸ் பண்ணி உக்காந்துருந்து அவங்களாம் கோடி வச்சு இத்தனை கோடி. இவங்க ஃபுல்லாக இப்போ பிரயாசப்படுறது எதுக்கு அப்படின்னா, ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தா ஒருவேளை ஆகாரத்துக்கும் இதே மாதிரி ஒரு பாட்டில் தண்ணீருக்கும் அலைகிற ஒரு கூட்டத்தையும் பார்க்க முடியும். ஆமென். இதுல எது தேவை? மிக அவசியம், மிக அதிகம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கணும். ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாட்டில் தண்ணீருக்கு கூட நான் அலைய வேண்டிய நிலைமை இருக்கும்னா என் வாழ்க்கை இன்னும் ஸ்திரப்படலையே ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. சில பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த காசு வச்சுருப்பாங்கல்ல, கரெக்டாக ஒரு மாத சம்பளம்னா ஒரு 7,000 அல்லது ஒரு 10,000 வச்சுருப்பாங்க. அந்த மாதம் நார்மலாக எந்த செலவும் இல்லைன்னா நார்மலாக அந்த 10,000 சம்பளத்துக்கு ஒரு மாதத்துக்கு பிளான் போட்டு வச்சுருப்பாங்க. ஆமென். யாருக்கு? ஒவ்வொருத்தரும் அப்படிதான்ல. இப்போ திடீர்னு ஒரு எக்ஸ்ட்ரா செலவு வரும். திடீர்னு பிள்ளை சிக்காயிரும், இல்லைன்னா வண்டி எதாவது டேமேஜ் ஆயிரும், வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும். அப்போ இது எல்லாமே எக்ஸ்ட்ரா. அப்போ என்ன செய்யணும்? இந்த கையில் வச்சிருக்கிறத வச்சு முடியாது. அப்போ வெளியே இறங்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஆமென். ஆண்டவரே, ஒரு தேவ பிள்ளையுடைய சாட்சி எப்படி இருக்கணும்னா, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் உங்க பிள்ளை. நானா பிள்ளையாகல, நீங்க என்ன பிள்ளையாக்கி இருக்கிறீங்க. நானா பிள்ளையாகல, நீங்க என்ன பிள்ளையாக்கி இருக்கிறீங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் வாழ்க்கையில எந்த ஒரு நன்மைக்காகவும் ஆண்டவரே நான் அலையக்கூடாது. காரணம், என்னை நீர் ஆகாரின் சந்ததியை வைக்கவில்லை, ஆபிரகாமின் சந்ததியை வைத்திருக்கிறேன். Glory. இவ அழுறா. இவ ஏன் அலைந்தாள் தெரியுமா? இவள் இன்னும் அந்த துறவை காணல. ஆண்டவர் கண்களை திறந்ததும் அந்த துறவை கண்டாள். தண்ணீரின் துறவை கண்டதுக்கு அப்புறம் அவள் என்ன செய்யவில்லை? அலையவில்லை. இதுதான் தேவன் ஸ்திரப்படுத்துறது. ஏன் வாழ்க்கையில் அலைகிறதுன்னா, அவர் எனக்காய் வைத்திருக்கிற அந்த நீரூற்றை நான் இன்னும் பார்க்கல. ஆமென். ஹல்லேலூயா. வீட்டில் ஒரு பொருளை தேடுறோங்க, அது எங்க வச்சோன்னு மறந்துட்டு, இல்ல வச்ச இடம் கரெக்டா ஞாபகமா இருக்கு. இந்த இடத்துல, இந்த ரூம்ல, என்னுடைய பெட்ரூம்ல நான் இந்த பொருளை வைத்தேன் அப்படிங்கிறது நம்ம மனதில் அந்த அறிவு நமக்கு இருக்கும்னா, நம்ம கிச்சனில் போய் என்ன செய்ய மாட்டோம்? தேட மாட்டோம். வேற எங்கேயும் போய் தேட மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியுது இங்கே தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் எங்கே வச்சோன்னே எனக்கு தெரியல அப்படின்னா நான் எங்கெல்லாம் தேடுவேன்? எல்லா இடத்துலையும் தேடுவேன். தேடி கிடைக்காததும் அடுத்த மைண்ட் எங்கே போவோம்? நான் எங்கெல்லாம் போனேன். இப்போ வாழ்க்கையில் அது ஒரு இடத்துல இருக்குது, ஆனால் எங்கே இருக்குன்னு
எனக்கு தெரியாததுனால இப்போ நான் என்னுடைய தேடலே எப்படி இருக்கு பார்த்தா அலையிறது மாதிரி இருக்கு. நான் அலையிறேன், எங்க போச்சு எங்க போச்சு எங்க போச்சு. சிலர் கண்ணாடியை தலைக்கு மேல வச்சுட்டு, நான் உங்களை சொல்லல, அப்படி தேடின ஒரு ஆள் எனக்கு தெரியும். நானே ஒரு வாட்டி போனை இப்படி வச்சு பேசிட்டு, ஏதோ எடுக்கிறதுக்கு இப்படி வச்சு ஒருத்தங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன், பேசிட்டு சொல்றேன் என் போனை எங்க இருக்கு பார்த்து எடுத்துட்டு வாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு ஒருத்தங்க லைன்ல கேட்குறாங்க, ஆமா என்ன அங்கே தேடிட்டு இருக்கீங்க? இல்லை என் போனை காணல. பிரதர் நீங்க ஏன்ட்ட தானே பேசிட்டு இருக்கீங்க? ஆமால நமக்கு. ஒருத்தங்க அப்பா இருக்கும்போது பாஸ்டர், அது சாட்சியை வேற, ஒரு மாசமா என் கண்ணாடியை காணலை ஆண்டுட்டா, நான் ரொம்ப ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பைபிளை திறந்த போது காணாத நிறைய காரியங்கள் பைபிள் திறந்தா எனக்கு இங்கதான் துறவு, இதுல ஒரு துறவு இருக்குன்னு ஆகாருக்கு தெரிந்திருந்தால் அவள் அதை நோக்கி நகர்ந்திருப்பாள், நடந்திருப்பாள். களைப்பு வரும், உழைத்தாலும் களைப்பு வரும், அழுதாலும் களைப்பு வரும். களைப்பு வருவது தவறல்ல, ஆனா அலைந்து களைப்பு வரக்கூடாது. நான் நீ எப்படி ஏங்க டயர்டா இருக்கிறீங்க? ஏங்க டயர்டா? நான் லைஃப்ல ரொம்ப அலைஞ்சிட்டேன். அந்த டயர்டு வரக்கூடாது. இப்போ எனக்கு உழைச்சி நான் டயர்ட் ஆகுறேன். காலையில இருந்து நைட் வரை நான் உழைச்சி டயர்ட் ஆகுறேன். ஆனா நான் உங்க பிள்ளைப்பா. ஆமென். சில பாடல்கள் பாடினாலும் இப்படி நெஞ்சிலிருந்து அந்த வார்த்தை வரும்ல, அவமானம் அடைவதில்லை, ஓ அவமானம் ரிபல கமதோடரோபா சதரா. ஆமெனப்பா, ஒரு நாளும் அவமானம் அடைவது. இப்ப பாருங்க, கர்த்தர் அவளுடைய கண்களை திறக்கிறார். அதனுடைய 19 ஆதியாகமம் 21:19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி கண்டு போய், அதன் பிறகு அவ அலையல. அதுக்கு முன்னாடி 14 வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். எதுவரைக்கும் அலைந்தாள்? அவளுக்கு பலன் இருக்கும் வரைக்கும் அலைந்தாள். அதன் பிறகு போய் உட்கார காரணம் அவளுக்கு இனி அலைய முடியல. ஆமென். ஆனா இந்த துறவை அவ ஃபர்ஸ்டே பார்த்திருப்பானா, அவ அலைய வேண்டி வந்திருக்காது. வாழ்க்கையில நாம் காண வேண்டிய சில காரியங்களை இன்னும் காணாததுனால ஆமென் நாம் அலைந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அதை பார்க்கணும்னா நம் கண்கள் திறக்கப்படணும். நம் கண்கள் திறக்கப்படணும்னா அதை செய்ய வல்லவரால மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? யோசேப்பின் சகோதரர்களை பார்த்தீங்கன்னா தானியத்துக்காக அவங்க அலைய வேண்டிய நிலைமை. ஒருவேளை ஆகாரத்துக்காக 10 சகோதரர்கள் யாக்கோபு இருந்த இடத்திலிருந்து ஆமென் எகிப்தை நோக்கி வராங்க. ஹல்லேலூயா. அங்க இருக்குன்னு கேள்விப்பட்டோம். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எதுக்குங்க வரீங்க? சாப்பாட்டுக்காக. இதை வெளியே சொல்ல முடியுமா? ஆமென். இல்ல, என வீட்டில் சாப்பாடு இல்லை, கஷ்டப்பட்டு வராங்க. வந்த இடத்துலையும் எல்லாம் அனுகூலமா இருக்குதானா? இல்லை. திரும்பி வரும்போது பணப்பைய உள்ள வச்சு யோசேப்பு அனுப்புறார். நான் அந்த சரித்திரத்துக்குள் போகவில்லை, அந்த காரியங்களை மட்டும் சொல்றேன். இப்போ இவங்க ஒருத்தன் சாக்க பிரிச்சு பார்க்கும்போது உள்ள பணப்பை இருக்கும்போது அவங்க கேட்கிற கேள்வி 42:28. ஆதியாகமம் 42:28. சகோதரரை பார்த்து
என் பணம் திரும்ப வந்திருக்கிறது, இதோ அது என் சாக்கிலே இருக்கிறது என்றார். அப்பொழுது அவர்களுடைய இருதயம் சோர்ந்து போய் அவர்கள் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன? தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன? ஏன் ஆண்டவர் இப்படி அலோவ் பண்றார்? ஆமென். நம்ம என்ன திருடவா போறோம்? இல்ல நம்ம என்ன கொள்ளையடித்து பயங்கரமா எதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ பிரயாணப்பட்டு போறோம்? வீட்டில் சாப்பாடு இல்லை, சாப்பாடு வாங்க தானே, தானியம் வாங்க தானே. அப்படி இருக்க நமக்கு ஏன் இந்த சோதனை? ஆகார் அழுதுருப்பா, என்ன சொல்லி அழுதுருப்பா? என் பிள்ளைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட என்னால கொடுக்க முடியலையே. ஆகார் சோம்பேறியா இருந்தாள் அல்ல, அவ ட்ரை பண்றா அவளுடைய மேக்சிமம், ஆனா முடியல. என் பிள்ளைக்கு ஒரு கிளாஸ் தண்ணி என்னால எடுத்து கொடுக்க முடியலன்னா, ஆமென். இல்ல, அந்த அனுபவத்தில் இருக்கிற பெற்றோருக்கு தான் அந்த வலி தெரியும். ஆமென். சிலர் பார்த்துருக்கீங்களா? ஆமென். பிள்ளை கேட்டுட்டான் அதனால இல்ல, ஆமென், வெளியேந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? உங்களை சொல்லணும், நீங்க தானே வாங்கி கொடுத்தீங்க, அப்படி இப்படிம்பா. கரெக்டு தான், வாங்கி கொடுத்துருக்க கூடாது, உண்மைதான். ஆனா பிள்ளை கேட்டுட்டா. இங்க பிள்ளை கேட்கல, பிள்ளை அழுறான். பிள்ளை பங்களா கேட்கல, இங்க இஸ்மவேல் பைக்கு கேட்கல, கார் கேட்கல, புது போன் கேட்கல, எனக்கு கிழிஞ்ச பேண்ட் கேட்கல. இன்னைக்கு அப்படிதான் மாறிட்டு இருக்கு. அவன் என்ன கேட்கிறான்னா, அம்மா தண்ணி தாங்கம்மா, தண்ணி தாங்கம்மா, செத்துருவேம்மா இல்லைன்னா. அவ பிள்ளைய வச்சுட்டு இருமா அலையிறா, அலைந்து தேடி கிடைக்கல, அழுறா. அப்போ நான் அலையாம இருக்கணும்னா எனக்கான துறவு எனக்கு காண்பித்து தரப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே யோசேப்பின் சகோதரர்கள், இது என்ன வேதனை இல்ல? நம்ம எல்லாம் நம்ம முற்பிதாக்கள் ஆபிரகாம் சொல்றாங்க, ஈசாக்குன்னு சொல்றாங்க, யாக்கோபுன்னு சொல்றாங்க, எல்லாம் வாக்குத்தத்த சந்ததின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு நேரம் சாப்பாடுக்கு அடுத்த பட்டணத்துக்கு போக வேண்டிய பரிதாபமான நிலைமை இருக்குது. தேவன் நமக்கு இப்படி செய்தது என்ன? ஏன் ஆண்டவர் இப்படி பண்றார்? இல்ல, சொல்லிட்டு வீட்டுக்கு வரும்போது ஆல்ரெடி அங்க சிமியோனை பிடித்து வைத்திருக்கிறான். இப்ப வீட்டில் வந்து தகப்பனிடத்துல எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு இப்படி ஆயிட்டு அவர் எங்களை டவுட் பண்ணிட்டார். அதனால சிமியோனை பிடிச்சு வச்சிருக்கிறார். வேற பிள்ளைங்க இருக்கிறாங்களான்னு கேட்டாங்க. ஒருத்தன் இருக்கிறான், ஒரு சின்ன பையன் இருக்கிறான், இளையவன் இருக்கிறான், வீட்டில் இருக்கிறான்னு சொன்னேன். அவனை கூட்டிட்டு வந்ததான் இவனை விடுவேன்னு சொல்றாங்க. இந்த செய்தியெல்லாம் வீட்டுக்குள்ள இருந்து யாக்கோபு கேட்டுட்டு, யாக்கோபு ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க, 36வது வசனம். அவர்கள் தகப்பனாகி யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவனாக்குகிறீர்கள், யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள். அடுத்த வார்த்தை, இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது. யாக்கோபுடைய வேதனைன்னா, நடக்கிற ஒவ்வொரு காரியமும் எனக்கு எதிராகவே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சிலருடைய வேதனை இப்படி இருக்குது, ஒவ்வொன்னா நடக்குது. சிலருக்கு ஒரு காரியம் வேதனையா இருந்தாலும் அடுத்த காரியம் ஒரு நன்மையா இருக்கும். ஆனா எனக்கு நடக்கிற ஒவ்வொரு காரியம், யோசேப்புடைய விஷயமாகட்டும், சிமியோனுடைய விஷயமாகட்டும், பென்யமீனுடைய விஷயமாகட்டும், கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் இது எல்லாமே எனக்கு விரோதமாகவே நேரிடுகிறது. சரி, யோசேப்பின் விஷயம் எனக்கு வேதனையா இருந்தாலும் அட்லீஸ்ட் பென்யமீன் விஷயமாவது எனக்கு சமாதானமா இருந்தால் ஆறுதலா இருக்குமே. ஆனா யோசேப்பு விஷயமும் சரி, சிமியோனுடைய விஷயமும் சரி, பென்யமீனுடைய விஷயம் எல்லாமே எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்று சொல்றது யார் தெரியுமா? தேவனால் சிநேகிக்கப்பட்ட யாக்கோபு. சிலருடைய புலம்பல், நான் அதனாலதான் செய்தியா இன்னைக்கு உங்க மத்தியில் சொல்லல. சிலருடைய மனநிலைமை, கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் உள்ளத்துல கொண்டு வந்ததுனால அதன் அப்படியே சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம்.
அதனாலதான் சொன்னேன், எல்லாரையும் தொடுமான்னு இன்னைக்கு எனக்கு தெரியாது. ஆனா சில கேள்விகளோடு வந்திருக்கிறீங்க. என்ன கேள்வியோடு? இவ்வளவு அலைந்தும் என் பிள்ளையின் தேவை என்னால சந்திக்க முடியலையே, இந்த ஒரு நேரம் சாப்பாடுக்கு இவ்வளவு அலைய வேண்டி இருக்குதே, ஏன் ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு நேரிட பண்ணுகிறார், எல்லாமே எனக்கு எதிராக தானே நடக்குது. இப்படிப்பட்ட கேள்விகளோடு யாராவது இங்கேயோ தூரத்தில் இருந்தோ இதை பார்த்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இதுதான்: சீயோனே கலங்காதே, உன்னை குறித்து சொல்லப்பட்டதை உன்னதமானவர் ஸ்திரப்படுத்துவார். ஆகாரின் கண்கள் திறக்கப்பட்டது போல, இந்த யோசேப்பின் சகோதரர்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்டது போல உனக்கான நாள் வரும், உனக்கான வேளை வரும். இனி நீ அலைந்து திரிவது இல்லை. நான் ஸ்திரப்படுத்தப்படணும். என்ன ஸ்திரப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, சரி ஒரு வேலையில் என்ன வச்சிருக்கிறீங்க, இதுதான் எனக்கான துறவுன்னா எனக்கு சொல்லுங்கப்பா. அப்ப நான் தைரியமா இதுல இருந்து வேலை பார்ப்பேன். இல்லை, எனக்கான துறவை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. ஆமா, இது ஆகார, இது உனக்கான துறவு. அதை எப்படி கர்த்தர் காண்பித்தார்? அவளுடைய ஞானத்தினால் அவள் அடையவில்லை, அவர் கண்களை திறந்ததினால் தான் கண்டார். ஆண்டவர், நீங்க காட்டி தராம என் முன்னாடி 1000 துறவுகள் இருக்கலாம், ஆனா எனக்கான துறவு இதுதான் என்று நீங்க காட்டி தராம என்னால நான் அலைஞ்சிட்டு தான் ஆண்டவரே இருப்பேன். ஆமென். வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையானாலும் சரி, இதுதான் உனக்கான துறவு, இது நீங்க எனக்கு காட்டித்தாங்கப்பா. ஆகாரின் கண்களை திறந்தவரே, என் கண்களை திறந்து எனக்கு காண்பித்து தாங்க. ஏன் ஆண்டவரே, எனக்கு முடிந்த அளவுக்கு நான் அலைந்து பார்த்து விட்டேன், இனி எனக்கு முடியல. ஆமா, எனக்கு பலன் இருக்கு மட்டும் நான் அலைந்தேன், இப்போ நான் அழுதுட்டு இருக்கிறேன். எனக்கு இனி ஒன்னே ஒன்று செய்யணும் ஆண்டவர். நீங்க என்ன, எனக்கான துறவு எங்க? என் பிள்ளைக்கு நன்மை வேணும். நான் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து என் பிள்ளைக்கு கொடுக்கணும். நான் அடுத்தவன் துறவை எதிர்பார்க்கவில்லை. எனக்காய் இந்த பெயர் சபாவில், இந்த வனாந்திரத்தில் நீர் ஒரு துறவை வைத்திருக்கிறீர். என் கண்களை திறந்தருளும். ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்றார், யோசேப்பு 17வது வயதுல யோசேப்பு தகப்பனை விட்டு போகிறான். ஆமே, அழுறான். அப்பத்திலிருந்து அழ ஆரம்பிக்கிறான். நான் துக்கத்தோடு பாதாளத்துல இறங்குவேன்னு சொல்லி அழுறான். ஆமென். துக்கத்தோடு இறங்குவேன்னா, உண்மையிலே அப்பத்திலிருந்து யோசேப்பு உண்மையிலே எதை எதிர்பார்த்துட்டு தான் இருந்திருப்பாருன்னா, மரணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கான். ஆனா கர்த்தர் அதுக்கு அனுமதிக்கவே இல்லை. ஆனா துக்கத்தின் மேல துக்கம், வேதனையின் மேல வேதனை. அவர் சொல்றார், எல்லாமே எனக்கு எதிராக நடக்குது. யோசேப்பின் விஷயம் ஆச்சு, சரி. அடுத்து பென்யமீன் பார்த்தா, பென்யமீன் விஷயம் அப்படிதான். சிமியோன், அவன் விஷயம் அப்படிதான். எல்லாமே ஒண்ணுக்கு மேல ஒண்ணு, எல்லாமே விரோதமா நடக்குது. எவ்வளவு காலம் இப்படி நடக்கும்? ஆமென். ஹல்லேலூயா. வாழவும் முடியல, சாகவும் விடல. எப்படி ஆண்டவரே பனிஷ் பண்றீங்க? இது வித்தியாசமான தண்டனையா இருக்குது. கேள்வியோடு சில உள்ளங்கள் இங்க இருக்கிறத என்னுடைய ஆவியில நல்லா உணர முடியுது. ஆமென். ஆகாருக்கு கர்த்தர் கண்களை திறந்தார். கண்களை திறந்தார். எதுக்கு? ஆகாரே, நீ அலைந்தது போதும். யாக்கோபுக்கு என்ன செய்தார் தெரியுமா? ஆதியாகமம் 46வது அதிகாரம் 27வது வசனம். யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் 2 பேர். 45:27. அவர்கள் யோசேப்பு தங்களுடைய சொன்ன யோசேப்பு சொன்ன வார்த்தைகளை யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், யோசேப்பு சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் ஒருவனை எப்படி ஸ்திரப்படுத்துகிறார் தெரியுமா? யோசேப்பு சொன்னதை கேட்க வைக்கிறார், யோசேப்பு அனுப்பினதை காண வைக்கிறார். அவன் சொன்னதை கேட்க வைக்கிறார், அனுப்பினதை பார்க்க வைக்கிறார். ஒருவனை கர்த்தர் எப்படி உயிர்ப்பிக்கிறார்னா, சொன்னதை கேட்க வைக்கிறார், அனுப்பினதை
பார்க்க வைக்கிறார். கர்த்தர் எனக்கு சொன்னதை என்ன கேட்க வச்சிட்டார் சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி. அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை இந்த நாளிலே கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன். சொன்னதை கேட்க வைத்தது உண்டானால் அனுப்பினதை காண வைப்பார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஷபல கமதர பலர ரிபல கடர பசந்தரே. சொன்னதை கேட்க வைக்கிறார், அனுப்பினதை காண வைக்கிறார். சொன்னதை கேட்க வைக்கிறார், அனுப்பினதை காண வைக்கிறார். யாக்கோபே, ஆமென், ஹalleluya. உன்னை குறித்து சொன்னதை கேட்க வைத்தார், உனக்கென்று அனுப்பினதை காண வைப்பார். ஹalleluya. அவன் கேட்க வைத்து இவ்வளவு காலத்தை ஓட்ட வைப்பார்னா காண வைத்து இனியுள்ள காலம் யாக்கோபே நீ கண்டு களி கூற போகிறாய். நீ கேட்டு இவ்வளவு காலம் வாழ்ந்து விட்டாய். இனி உள்ள காலம் யாக்கோபே நீ கண்டு காரபா காலாராம் ஏபரமலரா ஷஹஜரபலரா. கர்த்தர் எனக்கான வார்த்தை தந்து கொண்டிருக்கிற விசுவாசிக்கிறவங்க ஆர்ப்பரிப்பாடு ரிபல ரியாந்தனரமா ஷேஹண்டரா ரிகலபா ஹண்டரபா. Glory El Shaddai, சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றன வரவழைப்பவர். ரிபலரா ஹண்டரபா கரபா ஷேதனரா. சர்வ வல்லவரே, சொன்னதை கேட்க வச்சீங்க, அனுப்பினதை காண வைப்பீங்க. ஓ ஆபீரகாமுக்கு ஆமென் எனக்கும் செய்யவல்ல. ஆபீரகாமுக்கு யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு 1வது அதிகாரம் 17வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் இருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. சொல்லுங்க, வருகிறது. நம்பிக்கையோடு சொல்லணும். அந்த வேர்டு தான் நம்ம எடுக்கணும். என் அப்பா கிட்ட இருந்து எனக்கான நன்மை இறங்கி வருகிறது. அப்ப இதுக்கு முன்னாடி வந்தது, அது இதுக்கு முன்னாடி தந்தது. வருகிறதுனா இன்னும் நன்மை இருக்குன்னு வந்ததுன்னு. எப்போ அந்த வசனம் படிச்சாலும் நன்மை பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. வருது, வந்துட்டு இருக்கு, வருது. உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்ட இப்படி சொல்ல மாட்டான். ஏன் அவருடைய கை குறுகவில்லை. ஹல்லேலூயா. ஏமா இவ்வளவு நாள் ஆச்சுலமா? வருது 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 வருது. இறங்கி சொல்லுங்க சொல்லுங்க, வருகிறது வருகிறது. ஆமென். எதிர்பார்த்த காரியம், எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவர். கைகளை உயர்த்தி யெகோவாயிரே, ஆமென். எல்லாமே இறங்கி வருகிறது வருகிறது வருகிறது. ஆமென். யோசேப்பு சொன்னது வந்துச்சா? ஆமா, யோசேப்பு அனுப்புனதும் வரும். கர்த்தர் சொன்னது காதுல கேட்க வைத்தாரா? வந்துச்சா? கர்த்தர் அனுப்பினதும் வரும். ஷஹரபா கரபா ஏ போலரோ ரீமா ஷேஹண்டரா ராலா காவ அபிஷேகம் பண்ண அந்நிய பாஷையில ரிபலரோ ஷேபரா ஹண்டரா ஹண்டரே ரிகபலரா ரிபலரா தரா ஹண்டரா ஏரா கபலரா துனாரா ஹண்டராபா
கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறார். இதுவரை நடந்தது எல்லாம் உனக்கு எதிராக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்க பண்ணி கொண்டிருக்கிறார். யோசேப்பு அனுப்பினது, ஆமென், யோசேப்பு சொன்னது கேட்டான், யோசேப்பு அனுப்பினதை கண்டான். அதே போல கர்த்தர் உன்னோடு சொன்ன வார்த்தைகளை இத்தனை காலம் கேட்டுக் கொண்டிருந்தாய். இனி அவர் உனக்காய் அனுப்ப போகிறதை நீ காண போகிறாய். Glory, glory, hallelujah. Father of lights, சோதிகளின் பிதா, அவர் அனுப்புறார். ஆமென், அவர் அனுப்புறார். அந்த வெளிச்சத்தை, ஒளிய இருளானது என்ன செய்யவில்லையா? பற்றி கொள்ளவில்லை. எனக்காய் அனுப்புறது யார் தெரியுமா? சோதிகளின் பிதா, Father of lights. எந்த இருளுக்கு தடுக்க முடியும்? எனக்காய் தேவன் அனுப்பின நன்மையை, glory. எந்த இருளுக்கும் அதை பற்றி பிடிக்க முடியாது, அதை மறைக்க முடியாது, அதை தடுக்க முடியாது. Glory. இந்த வசனம் எவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது தெரியுமா? பரத்திலிருந்து உண்டாகி, பரத்திலிருந்து உண்டாகினா பரத்தில் அப்பதான் இருக்கிறார், அவர் உண்டாக்குறார். இங்க எங்கேயாவது உண்டாக்குனா வர இடையில போய் குறுக்கு வழியில கூட, ஆமென், பரத்திலிருந்து உண்டாகி இறங்கி வருகிறது. அடுத்த வார்த்தை, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் என்ன அதன் அர்த்தம்? வரும் சொன்னா வரும். அவரிடத்தில் யாதொரு, அவர் அனுப்பிட்டாரா வரும். அதனால அந்த பைபிள் சொல்றது வருகிறது, வருகிறது, வரும். அவரிடத்தில் யாதொரு, ரதத்தை அனுப்பிட்டு யோசேப்பு மனம் மாறல. ஏன் அந்த ரதத்தை கூட்டிட்டு வா, வேண்டாம், இல்ல, ரதத்தை அனுப்பினது வரும். மாறுதலும் கிடையாது, வேற்றுமையின் நிழலும் கிடையாது. செய்வேன் என்று சொல்லிவிட்டு செய்யும் காலம் வந்த போது நான் இப்போ சொன்னேன்னு கேட்கிற அந்த வேற்றுமையின் நிழல். மனுஷங்க அப்படித்தான், நாங்க ஒரு காரியம் கேட்டிருப்போம், அடுத்த வாரம் தாரேன், அடுத்த மாசம் தாரேன், இல்ல, அந்த காரியத்தை கேட்க போகும்போது நான் எப்போ சொன்னேன், நான் எங்க சொன்னேன், நான் என்ன செஞ்சேன்? இந்த வேற்றுமை நிழல் அற்ற கிடையாது. இதுதாங்க நமக்கு அவர் மேல நாம வச்சிருக்கிற நம்பிக்கையின் காரணமே இதுதான். என் அப்பா கிட்ட வேற்றுமை நிழல் கிடையாது, அவரிடத்துல மாறுதல் கிடையாது. அவர் எனக்கு தருவேன்னு சொன்னதை தருவார், வரும்னு சொன்னது வரும். ஹல்லேலூயா, ஆமென். அந்நாளை களி பாட்டு வந்துட்டே இருக்கு நிறைய. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு உள்ள ரேமா வந்துட்டு நினைக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். 6 6 5 4 5 பாயிண்ட் எழுதி இருக்கிறேன். பட் அதெல்லாம் எனக்கு பேசணுமான்னு கூட தெரியல. பட் இன்னைக்குள்ள ரேமா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எதுக்குப்பா ஸ்திரப்படுத்தணும்? நான் அலையக்கூடாது ஆண்டவர். எல்லாமே எனக்கு எதிராக நடக்கும்போது சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல ஆண்டவரே. எல்லாமே எதிராக நடக்கும்போது என்னால எப்படி ஆண்டவர் உங்க நாமத்தை 4 பேருக்கு சொல்ல முடியும்? எல்லாமே எதிராக நடக்கும்போது. ஆமென். சீஷர்கள் ஏன் கதவை அடைச்சிட்டு வீட்டில் இருந்தாங்க தெரியுமா? எல்லாம் கைவிட்டு போனது போல. 3.5 வருஷம் இயேசு மேல கை போட பார்த்தாங்க, முடியல. ஆனா இப்ப வந்தது மாதிரியே, நினைச்சது மாதிரியே அவரை பிடிச்சிட்டாங்க, அரைஞ்சிட்டாங்க. அவர் மரித்து விட்டார், அடக்கம் பண்ணிட்டாங்க. பைபிள் சொல்லுது, யூதருக்கு பயந்து கதவை பூட்டிட்டு வீட்டிலேயே இருந்துட்டாங்களாம். நேற்று வர துணிந்து நின்றவன், கடல்ல துணிந்து நின்றவன், இப்ப கதவை பூட்டி வீட்டில் இருக்கிறான். என்னப்பா, அந்த வீட்டில இருந்து ஒருத்தி பயங்கரமா சத்தம் போடுவாளே, ஏசு ஏசுன்னு சொல்லுவாளே, பயங்கரமா காலையிலே ஜெபம் பண்ணுவாளே, என்ன கொஞ்ச நாள காலில் ஜெப சத்தம் இல்லை, என்னாச்சு?
எல்லாமே எதிரா நடக்குது. இந்த கேள்வியோடு இருக்கிறவர்களோடு கர்த்தர் பேசுகிறார். சொன்னதை கேட்க பண்ணினார்னா அனுப்புனதை காண பண்ணுவார். அதுதான் உனக்கு பதில். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து நிந்தையும் அவமானமும் கைகளை உயர்த்தி உங்க செட்டை நிழலிலே வந்து நிற்கிறோம். ஏசப்பா அவமானமும் சகித்துக் கொண்டு ரபலக மதனரா வந்து நிற்கிறோம். தைரியமா சொல்லுங்க, நிச்சயமாய் செய்வீர் என்று நம்பிக்கையில் நிச்சயமாய் செய்வீர் என்று நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். கேட்கலாம், அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில். உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. ஆமென். உம்மைத்தான் இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. இப்போ யாக்கோப யோசேப்பின் இடத்துல அந்த ரதத்துல கொண்டு போறாங்க. ஆமென். ஆதியாகமம் 46வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதின் மேல் ஏறி தன் தகப்பனாகி இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு இஸ்ரவேலை சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான். இத்தனை காலம் யாக்கோபு யார நினைச்சு அழுதுட்டு இருந்தான்? எதற்காக அழுதுட்டு இருந்தான்? யோசேப்புக்காக. எத்தனை வருஷம் அழுதுருப்பான் யோசேப்புக்காக. ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்டவனானபடினாலே அந்த கண்ணீர் ஒன்றும் வீண் போகல. ஆமென். ஒரு நாள் வந்தது, எதற்காக அழுதானோ அது அவனிடத்தில் வருகிறது, அவனை வந்து பார்க்குது. இவன் யாக்கோபு யோசேப்பை பார்க்க முடியாம அழுதுட்டு இருந்தான். ஆனா அந்த கண்ணீருடைய பவர் என்னன்னா, யாக்கோபே நீ என்ன யோசேப்பை பார்க்கிறதுக்கு நீ வெயிட் பண்ணு, யோசேப்பை உன்னை வந்து பார்க்க வைக்கிற. ஹalleluya. நன்மையை நீ தொடராத, நன்மை உன்னை தொடரும். நல்ல கரங்களை தட்டி எவ்வளவு காலம் நீ எத்தனை வருஷம் துக்கத்தோடு வேதனையோடு வருத்தத்தோடு நீ போய் பார்க்கிறது என்ன? யாக்கோபு நன்மையை ஒன்ன வந்து பார்க்க வைக்கிற. நன்மை ஓ வீட்டு வாசலை தட்டும். ஹalleluya. எத்தனை நான் ஆவியில் களி கூறுகிறேன். சிலரோடு கர்த்தர் திட்டவும் தெளிவுமா பேசிக் கொண்டிருக்கிறது என் ஆவியிலே நான் உணர்கிறேன். ஆமென். ரொம்ப நாள் காத்திருக்க வைக்கிறாரா? இதான் ரிசல்ட். நீங்க போய் யோசேப்பை பார்க்க போறதில்ல, நீங்க உங்க பயணத்தை தொடருவீங்க. ஆனா நன்மை வந்து உங்களை பார்க்கும். பார்க்கிறது மட்டும் இல்ல, கழுத்தை கட்டிக்கொண்டு இது உனக்கு தான் சொந்தம், இந்த நன்மை உனக்குரியது. ஹalleluya. கழுத்தை கட்டிக்கொண்டு வெகு நேரம் கழுத்தை விடாமல் அழுதான். வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் விடாமல் அழுதான். என்னாண்டவரே,
திருப்பியும் யாக்கோபு என்ன செய்யறார்? யோசே என்ன பண்றார்? அழுதான். ஆனா இந்த அழுக வேற, இதுக்கு முன்னாடி அழுத அழுக கிடைக்கலன்னு நீ அழுத, இனி கர்த்தர் தந்ததை நினைச்சு ஆனந்த கண்ணீர். எனக்கு நீங்க செஞ்சிட்டீங்களே ஆண்டவரே. வெகு நேரம் ஹalleluya ஹalleluya கர்த்தர் இதை செய்ய போகிறார். ஆமென். எதற்காக ஸ்திரப்படுத்தப்படணும்? ஆண்டவரே, நான் இனி அலையக்கூடாது. இன்னும் 1-2 காரியத்தை சொல்லி செவிக்கிறேன். ரெண்டாவது, என்னுடைய ஒவ்வொரு தேவைக்கும் நான் இன்னொருத்தங்களை சார்ந்து இருக்கிற நிலைமை கூடாது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல மிருகங்களுக்கு கொடுக்கிற வைக்கோலுக்கு கூட அரண்மனையில போய் கெஞ்ச வேண்டி இருந்துச்சு. மிருகங்களுக்கு கொடுக்கிற வைக்கோலுக்கு கூட அரண்மனையில போய் கெஞ்ச வேண்டி இருந்துச்சு. என்ன ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் ஒவ்வொருத்தர்கிட்ட போய் நிக்க வேண்டிய நிலைமை எனக்கு வரக்கூடாது. யோசேப்பு பானை பாத்திரக்காரன்ட்ட கேட்கிறான், எனக்கு ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுவியா? ஆமென். எனக்கு ஏதாவது ரெக்கமெண்ட், நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன நினைச்சுக்கோ. தாவீதுக்கு யோனத்தானுடைய ஹெல்ப் வந்து ரொம்ப தேவையா இருந்துச்சு. ஆனா எந்த மனிதனுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும், அதுக்கு மேல முடியாது. யோனத்தான் சொல்லிட்டாரு தாவீதை பார்த்து, நீ போயிருங்கன்னு சொன்னதும் தாவீது யோனத்தான் ரொம்ப அழுதாங்க. தாவீதுக்கு எல்லாமே போனது மாதிரி இருந்துச்சு. ஆமென். சில நேரத்துல ஆமென் நாம எதிர்பார்த்திருப்போம் சிலரை, அவங்களால முடியாது. யோனத்தான் தாவீதை நேசித்தான், ஆனா இனியும் யோனத்தானுக்கு தாவீதை சப்போர்ட் பண்ண முடியாது. அப்ப இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை. எந்த மனிதனையும் கடைசி வரை சார்ந்திருக்க முடியாது. அப்ப அதுக்கு என்ன தேவை? அதனாலதான் யோபு சொல்றார், நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியா திரும்ப. இதுதான் வாழ்க்கை. ஆண்டவரே, எனக்கு அப்படி ஒரு நிலைமை நாளைக்கு வந்தாலும் ஆண்டவரே, நான் அடுத்து செய்வது அறியாது திகைக்கிறவனாய் காணப்படக்கூடாது. அதுக்கு என்ன தேவை? என்ன ஸ்திரப்படுத்துங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. ஹல்லேலூயா. பவுல் அதனாலதான் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. அடுத்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்காம, பலன் உண்டு. அடுத்த வசனத்தை சொல்லுங்க. வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எனக்கு ஹெல்ப் பண்ண 10 பேர் இருந்தா எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். 10 பேர் என்னை விட்டு போனாலும் எப்படி வாழணும்னு தெரியும். ஏன்னா அதுக்கு என்ன பலன் தேவையோ அந்த பலனை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஹல்லேலூயா. தேற்றரவாளன் அசைவாடுறதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஆண்டவர் சொல்ல, நான் இருக்கிறேன். எங்க அப்பா மரிப்பதற்கு 2 நாளைக்கு முன்னாடி சாட்டர்டே வர்ஷிப்ல பேசிட்டு இருக்கும்போது, இந்த வர்ஷிப் நடத்திட்டு இருக்கும்போது அப்படியே ரேமா வருது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெய்ந்தாலும், என்னாண்டு ஒரு சம்பந்தமே இல்லாம இந்த வேர்டு வருது. நான் அப்படியே சத்தமா சொல்றேன், மழை போல நான் சார்ந்திருந்தேன் எங்க அப்பாவை. 2வது நாள் திங்கக்கிழமை அப்பா போயிட்டாங்க. இவ்வளவுதான். அடுத்து பெரிய கொஸ்டின் மார்க். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. என் கூட அப்போ இருந்த ஒரு சில சபை விசுவாசிகளுக்கு தெரியும், பழைய சர்ச் அந்த ஃப்ரண்ட் டோர் நேர மேலே வந்து அதில் விழுந்து கிடந்தேன். அடுத்து என்ன செய்யணும்னு தெரியல. ஆண்டவர் சொன்ன, நான் தான் சொன்னேன்ல மழை போகும்னு, பர்வதங்கள் நிலை பெயர்ன்னு சொன்னேன்ல. சொல்லிட்டு நான் ஃபுல் ஸ்டாப் வச்சேன்னா இல்லை. என்ன சொன்னேன்? என் கிருபை விலகாது, கிளம்பு கிளம்பு. 6 வருஷம் ஆகுது அப்பா இறந்து. கிருபை விலகலப்பா, கிருபை அலையல
அடுத்தவங்கள்ட்ட போய் நிக்கல. ஏன்? கிருபை விலகல. இந்த பூமியில வேற எதை சார்ந்திருந்தாலும் எதுவுமே நிரந்தரம். யோனத்தானுக்கு தாவீதை ரொம்ப பிடிக்கும், ஆனா கடைசி வரை ஹெல்ப் பண்ண முடியல. இதான் உலகம். ஆண்டவரே, நான் உங்க பிள்ளை, நான் உங்களை தான் சார்ந்து இருக்கணும். 4 பேர் எனக்கு ஃபேவரா வராங்களா, நான் அதை எப்படி பார்க்கணும்னா நீங்க அனுப்பி வராங்கன்னு பார்க்கணும். அவங்க வந்ததை நான் உங்களை விட்டுறக்கூடாது. இல்ல, ஆமென். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. தேசத்து குடிகள்கிட்ட போய் ஒட்டி கொள்ளுகிறான் இளையகுமாரன். வீட்டில் ஒரு தகப்பன் இருக்கிறார்ல, ஒட்டி கொண்டு அங்க வாழலான்னு பார்த்தா அங்க பண்டிகைகளுக்கு வைத்து தவிடு கூட கிடைக்கல. இந்த பக்கம் தவிடு, இந்த பக்கம் நல்ல பிரியாணி. அப்பா வீட்டில் சார்ந்திருக்கு அவர் மட்டும்தாங்க. இதுதான் உலகம், புரிஞ்சுக்கணும். ஆண்டவரே, ஒருவேளை இன்னைக்கு நீங்க யார் கூட யார் பக்கத்தில் யார் கூட என்ன வைத்திருக்கிறீங்களோ சரி, நாளைக்கு நான் தனியா நிற்க வேண்டி வந்தாலும் நான் தளர்ந்துடக்கூடாது. அதுக்கு என்ன தேவை? என்னை நீங்க ஸ்திரப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. அடுத்து எதுக்காக ஸ்திரப்படுத்தப்படணும் தெரியுமா? நான் அடைந்து காணக்கூடாது. சீஷர்கள் அடைக்கப்பட்டிருந்தாங்கல்ல, நான் முடங்கிடக்கூடாதப்பா, முடங்கிடவே கூடாது. ஆமென். பவுல மாதிரி பிரச்சனை வருதா உதறிட்டு போயிட்டே இருக்கணும். நல்ல வீர வசனம் பேசிட்டு ஒரு பிரச்சனை வந்தது நான் சுருண்டக்கூடாது, நான் முடங்கிடக்கூடாது. இல்ல, போயிட்டே இருக்கணும். என்ன நீங்க ஸ்திரப்படுத்தணும். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போறோம். எதுக்கு ஸ்திரப்படுத்தணும்னா, எல்லாம் தலைகீழ மாறினதும் நான் பழைய வாழ்க்கையை நோக்கி போயிடக்கூடாது. பேதுரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான், மகிமையை வர பார்த்துட்டான். அதுக்கப்புறமும் எல்லாம் தலைகீழ மாறினதும் திருப்பியும் நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இது மட்டும் என் லைஃப்ல இப்படி வந்துட்டுன்னா அதை நான் உங்களுக்கு பண்ற துரோகம் ஆண்டவரே. அந்த பேதுருட்டா தான் வந்து கேட்டார், என்ன நேசிக்கிறியா பேதுரு? ஆமை. ஆனால் இப்படி பண்ணிட்டேன்னு கேட்கறத விட நீ என்ன நேசிக்கிறியான்னு கேட்கிற கேள்வி பேதுருவுக்கு உள்ள பைபிள் சொல்லுது. அவன் ரொம்ப வருத்தப்பட்டானா, அவனுக்கு ரொம்ப சங்கடம் ஆயிட்டு. ஆமே. வாழ்க்கையில் நான் பின்வாங்கிடக்கூடாது. நான் பின்வாங்கிட்டேன். ஏன்னா எல்லாரும் எப்போங்க நம்மளை நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க? நம்ம சம்பாதிச்சதுக்கு அப்புறமா, நம்ம வீடு கட்டினதுக்கு அப்புறமா, இல்ல ஆண்டவரை தேடினதுக்கு அப்புறம். ஆண்டவரை தேடினதுக்கு அப்புறம். தெருவில் நம்ம விட பணக்காரங்க இருப்பாங்க, அவங்கள பத்தி பேச மாட்டாங்க. எல்லா வீட்டுக்கும் எல்லா வாய்க்கும் பாட்டு நம்ம தான். எதனால? ஆண்டவரை தேடினதுக்கு அப்புறம். இவன் எப்பொழுது சாவான், இவன் எப்பொழுது. அதனாலதான் மீகா சொல்றாருல, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும். அப்ப விழுந்ததும் சத்துருவுக்கு என்னவா? பயங்கர ஹாப்பி. ஒரு நாள் பார்த்துட்டு இருந்து நினைச்சோம், நீ ஒரு நாள் விழுவேன்னு. ஆமென். ஆண்டவரே, அப்படி ஒரு நிலைமை வந்தாலும் நான் பின்வாங்கிடக்கூடாது. இதுக்கு என்ன தேவைன்னா ஸ்திரப்படுத்துங்க. ஏன் ஆண்டவரை உங்ககிட்ட கேட்கிறோம் தெரியுமா? உங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஜெபம் பண்ணலாமா? முடிந்தவர்கள் முழங்கால் போடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு எப்படி வசதி நிற்கணுமோ ஒரு 5 to 10 minutes. ஓகே, நீங்க எதையும் பார்க்கக்கூடாது. ஒரு சில வார்த்தைகளை ஆண்டவர் பேசிட்டு இருந்தார். உங்களை தொட்ட உங்க நிலைமையை சொல்லி ஆண்டவர் சில வார்த்தைகளை பேசியிருப்பார் அல்லவா? இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. உம்மை தான் நம்பியிருக்கிறோம். நல்ல வாயை திறந்து நல்ல ஃப்ரீயா ஜெபம். கத்தணும்னா கத்தணும், கதறணும்னா கத்தணும். இந்த ஜெப நேரத்துல மட்டும் அமைதியா இருக்க கூடாது. இல்ல மரபா தட ரபலா ரகமயன்றே யாருமில்லை ரபலா பதன ரப ஷேர பலரா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. ரேமலக பதட ரபலரா நம்பி இருக்கோம். அழணும்னா அழுங்க, கதறணும்னா கதறுங்க. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க
அங்க வாழ். ஆகார் கதறி அழுத போதுதான் அவள் கண்கள் திறக்கப்பட்டுச்சான். உம்மைத்தான் நம்பியிருக்கோம். நீங்க பேசுங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அவங்க பாடிட்டு இருப்பாங்க, நீங்க பேசுங்க உங்க இருதயத்தை திறந்து. நம்பியிருக்கோம் ஆண்டவரே, ஒரு பாட்டில் தண்ணிக்காக, ஒரு நேரம் சாப்பாடுக்காக அலைய வேண்டி இருக்குது ஆண்டவரே. எல்லாரும் சுகமா வீட்டுல இருந்து சாப்பிடும் போது அலைய வேண்டி இருக்குது. யோனத்தானை எதிர்பார்த்து நிக்க வேண்டி இருக்குது. பானபாத்திரக்காரனை எதிர்பார்த்து நிக்க வேண்டி இருக்குது. ஆண்டவர், நீர் என்னை ஸ்திரப்படுத்தினால் இந்த அனுபவம் இருக்காதேப்பா. நீங்க ஸ்திரப்படுத்தின இந்த நிலைமை மாறுமே ஆண்டவர். சில காரியங்களை ஃபேஸ் பண்ண முடியாம அடைந்து கிடக்கிறோம். பின்வாங்கி போய்விடுவனோ என்ற பயமும் இருக்கிறது. அப்படி போன முடியும், நாம தூஷிக்கப்படுமே, சத்துரு நிந்திப்பாரே. அப்பா ஸ்திரப்படுத்துங்கப்பா, நீ சொன்ன ஸ்திரப்படுத்துங்கப்பா. இனி அலைந்து தெரியக்கூடாது, இனி அடுத்தவர்களை எதிர்பார்த்து இருக்க கூடாது. ஓ, இனி அடைந்து கிடக்க கூடாது. பலா ஷேரபா கரபலா ஏபலா ஷதரபலா ரதடரா ஏமம்ரோ லெகபலரா ஷதரரா. நீங்கதான் ஷேஹஜரே. ஓ, இருதயம் திறந்து, இருதயம் திறந்து கதறுங்க, பாடுங்க. தெய்வ பிரசன்னம் இந்த இடத்தை ஆட்கொண்டிருக்கிறது. ஆன்லைன்ல பார்க்கிற சகோதரா சகோதரி, இந்த நேரத்தில் நீ இருக்கிற இடத்துல தேவனை நோக்கி கூப்பிடு. அவருடைய விரித்த சட்டைக்குள்ள உன்னையும் கொண்டு வருகிறார். கேளுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா வாழ்க்கையில. Jesus, 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 Jesus. இனி நீ அலைந்து திரிகிறாய். நீங்க சொன்னதை கேட்க வச்சு, நீங்க அனுப்புனதை நான் பார்க்கணும். நீங்க அனுப்புனதை நான் ஒவ்வொரு முறை என்ன உங்க சமூகத்தில் கொண்டு வந்து என்னை உயிர்ப்பித்த உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். என்ன கேட்க வச்சிட்டீங்க, இனி என்ன பார்க்க வைப்பீங்க. நிச்சயமா சோதிகளின் பிதா, நீ சோதிகளின் பிதா. உம்மிடத்தில் மாற்றம் இல்லை, உம்மிடத்தில் வேற்றுமை நிழல் இல்லை. உடரபலா கரபா சந்தரபா ரிபலரபா சந்தரபலரா ரஹதரபலா கதரபா சந்தரபலரா. உனக்கான துறவை உன் கண்கள் காண போகிறது சகோதரி. உனக்கான துறவை இனி நீ அலைய மாட்டாய் சகோதரா. உனக்கான துறவை அற்புத செய்யுங்கப்பா. உன் பிள்ளைகள் உன் கண்களுக்கு முன்பாக வளர போறாங்க. உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளாக இருக்க போகிறார்கள்.
அற்புதமானவர் இதுவரை நீ பார்க்கல. கர்த்தர் உன் கண்களை திறக்கிறார். நீ பார்க்க போற. உன்னை நேர்வழியாய் நடத்தி அதை காண வைக்க போகிறார். செய்கிறவரே, அற்புதம் செய்கிறவரே. Jesus. Jesus. அற்புதம் செய்யுங்கப்பா. அன்பு தகப்பன் நம்பி இருக்கோ ஏசப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மைத்தான் நம்பி இருக்கீரோ. பேசுங்க பேசுங்க, இது உங்க டைம். உம்மையன்றி மனம் திறந்து நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கை, நிச்சயமாய் செய்வீர் என்ற என் பலவீனம் அவர் செய்கிறதற்கு தடை அல்ல. நிச்சயமாய் அவர் அனுப்புறதை நான் பார்க்க போறேன். அதுக்கு என் சரீர சூழ்நிலையோ என் குடும்ப சூழ்நிலையோ தடையா இருக்க முடியாது. யாக்கோபு, நீ யோசேப்புக்காக இத்தனை காலம் கண்ணீர் வடித்தாய். இனி யோசேப்பே உன்னை வந்து பார்க்க போறான். பார்த்துட்டு போக மாட்டான். உன் கழுத்தை கட்டிக் கொள்வான். நன்மை உன்னை வந்து பிடிக்க போகிறது. அப்பா, நீ கைவிட்டு போயிட்டு நினைக்கிறல்ல, அது உன் கழுத்தை வந்து பிடிக்க போகுது. அப்போ நீ அழுவ. அப்போ நீ அழுவ. எதை நினைச்சு தெரியுமா? எனக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். எனக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். எனக்கு அனுகூலமான துணை செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்று அறிவேன். என் பட்சத்தில் ஒரு தேவன் உண்டு என்பதை அறிந்தோரோ. எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை மனதார உங்க பிள்ளைகளை பிளஸ் பண்றப்போ என் கண்ணால் காண செய்வீர். இவங்க வாழ்க்கையில நீ அலைந்து திரிகிற அனுபவம் இருக்க கூடாது. இவர்களுக்கான துறவை காண்பித்துக் கொடுப்பேன். சொன்னதை கேட்க வைத்து அனுப்புறதை காண வைப்பேன். என் இயேசு நல்லவர். எதிர்காலம் உனக்குண்டு. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். எதற்கும் பயம் வேண்டாம். அதிகாரம் கையிலே கர்த்தர் ஆளுகை செய்கிறார். அதிகாரம் கையிலே நம் ராஜா ஆளுகை செய்கிறார். நம் இயேசு நல்லவர். ஒருபோதும் உன்னை கைவிடுறதுக்கா இவ்வளவு நாள் கைப்பிடிச்ச? ஒரே கேள்வி கேட்கிறான். நான் உன் கையை பிடிச்சிருது கை விடுறதுக்கு நினைச்சிட்டியா? உன்னை கைவிடணும்னு நான் நினைச்சிருப்பேன். உன் கையை நான் பிடிச்சிருக்கவே மாட்டேன். இதுவரை கொண்டு வந்துட்டேன்ல. நான் சொன்னதை உன்னை கேட்க பண்ணேன்னா நான் அனுப்பினதை உன்னை காண பண்ணேன். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட நான் குனிந்த இடத்திலே இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையின்படியே எந்த இடத்துல தலை குனிந்தியோ அதே இடத்தோடு கூட நான் குனிந்த இடத்திலே அப்பா என்னை விட்டு கொடுக்க சொல்லுங்க. என்னை நடத்துகின்ற என்னை பாதுகாப்பவர்
என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர். கடைசியா சொல்லுங்க, அவமானம் அடைவதில்லை. ரெண்டு கைகளை உயர்த்தி, அப்பா உங்க பிள்ளை ஏசப்பா, அவமானம் அடைவதில்லை. ராஜா, நான் உமது பிள்ளை. அப்பா அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கிறேன். பாதுகாக்கின்றீர். ஆமென். அநேக துன்பங்கள் சேர்வதால் அநேக எல்லாமே எதிரா நடந்தாலும், எல்லாமே எதிரா நடந்தாலும் அனைத்தினின்றும் நீர் சொல்லுங்க, அனைத்து நின்று எல்லா இக்கட்டுகளுக்கு நீங்கள் ஆக்கி ரட்சிக்கிறவர். நம்பிக்கையோடு கைகளை உயர்த்தி, அவமானம் அடைவதில்லை. ஒரே சத்தமா அப்பான்னு கூப்பிடுவோம். அப்பா, நான் உமது பிள்ளை. ஆமென். அவமானம் அடைவதில்லை. Glory balahantara bariga balaradhanara. நான் உமது பிள்ளை. Jesus, அப்பா, நான் உமது. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாள் அவமானம் முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நம் இயேசு நல்லவர். நம்மை ஸ்திரப்படுத்துகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர். எங்களை அறிந்து எங்களோடு பேசுகிறவரே, உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்தீர். எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கான துறவை நீர் காண்பித்து தர போகிறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் சொல்லி எங்களை கேட்க வைத்தீர். நீர் அனுப்பினதை எங்களை பார்க்க வைக்க போகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். அப்பா, இந்த நாளிலே கர்த்தர் என்னோடு தான் பேசினார் என்று யார் யார் இந்த வார்த்தை எடுத்துக்கொண்டார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் சாட்சியாய் நிறுத்த போகிற தயவுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு நன்றி. சமாதானத்தோடு அனுப்பும். ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்தும். எல்லா மகிமை, கனம், துதி ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாவலும், வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.